ஹாய்ங்க, குட் மார்னிங். இது வந்து செகண்ட் அண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் டே எல்லாம் மிக்சிங் ஆகிருக்கும். ஸோ சம் கிளிப்ஸாஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. போகும்போது ஜாலியாக போனாங்க. பட் அதே வரும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் டேலாம் ரொம்ப அழுக. இது வந்து ஆக்சுவலி தேர்ட் டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நம்ம வந்து நம்மளை இங்கே வந்து விடுறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஃபோர்த் டேலேருந்து அப்போல்லாம் அழலை. ஆனால் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா எப்போதும் அழுகையாக இருக்கும். அம்மா பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெளியே என்கிட்ட வந்தேன்னா ஃப்ராக்ஷ் ஆஃப் செகண்டில் வந்து சேஞ்ச் ஆகிடுவா. அவள் ஃபேஸ் கட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். வந்துட்டு பாருங்க, அவன் பார்த்தோன்னே அழுது தேம்பல் வந்துருச்சு குழந்தைக்கு. பட் ஆனால் வரும்போது வண்டியில் வரும்போதெல்லாம் கண்டினியூவாக ஸ்டாப்பிங்க அந்த பேசிக்கிட்டே தான் வருவாள். ஸோ ரோட்டில் என்ன போகுது, என்ன கிளாஸில் நடந்தது, அவள் பாஷையில் ஏதோ சொல்லிட்டு வருவாள். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ ஒவ்வொரு நாளும் போகும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக, ஏன்னா அம்மா நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அவளுக்கு இருக்கும் போல இருக்குது. அதனால் ரொம்ப ஜாலியாக தான் வருவாள். நான் போகமாட்டேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாள். அது வரைக்கும் சந்தோஷம். அது சொல்லாதனால. பட் ஸ்கூலுக்குள்ள ஒன்ஸ் கொடுக்கும்போது, மிஸ்ஸுங்கள்கிட்ட மேம்கள்கிட்ட கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த அழகை வரும். அதுவும் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த டே அன்னைக்கு அடுத்த நாள்லாம் ஜாலியாக அவள் பட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் போர்டில் டிவி பார்த்துட்டு அவள் ஜாலியாக இருந்தாள். ஆனால் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து ரொம்பவே அழுக. உள்ளே நாங்கள் வேறு கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோமா, அதனால் ரொம்ப அழுக. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பழகணும் இல்லைங்களா, நான் அதை சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ அழுக பாருங்கள். பார்த்து பார்த்து அழுதுட்டு இருந்தா. டிவியும் பார்க்குறா, என்னையும் பார்க்குறா, நான் எங்கே போயிடுறோன்னு. பட் வேறு வழியில் மேம் கிளம்ப சொல்லிட்டாங்க. அதனால் நானும் வந்து கிளம்பிட்டேன். ஆனால் குழந்த ரொம்ப அழுதானா. அதுக்கப்புறம் வந்து காம் டவுன் ஆகிட்டு அப்புறம் விளையாட ஆரம்பித்தாலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலாம். ஸோ நான் இருக்கிற வரையுமே தான் இந்த ஷூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட போகும்போது இந்த கேட்டை திறந்துட்டு வந்துடுவாங்க போல இருக்கும் ரொம்ப வேகமாக. ஏன்னா அம்மா எல்லாம் சீக்கிரமாக ஒன்ஸாக போயிட்டால் அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. பட் நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் போகிறாங்க, நம்மளை கூப்பிட யாரும் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டா தான் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. ஸோ பார்த்தோன்னே ஒரே எமோஷ்னல் மூமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு அப்படி வந்தாச்சு. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு முறையும் வந்து பழகுறோம். ஆல்மோஸ்ட் வந்து பழகியாச்சு. இதுதான் லாஸ்ட் டே அன்றைக்கி ஸ்கூல் போனது. அண்டு ஓரளவுக்கு முன்னைக்கு இப்போ ரொம்பவே பரவாயில்ல. அதுக்கப்புறம் நான் ஷூட் எதுவும் பண்ணலை. ஓகே, காம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப ஒரு மெமரிஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னத்தன்னைக்கு போகும்போதெல்லாம் அழவே இல்லை. குழந்த அழகாக வந்து விளையாடிட்டு இருந்தா. ஆனால் என்னை பார்த்தா ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுவா. வெளியே வரும்போது அம்மானு உட்காத்திக்கிட்டு ஓடி வருவா. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் படிக்கணும் இல்லையா, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பழகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் and do watch, like and share, more subscribe. Again இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.